கலெக்டர் ஆஃப் த கதை. ஒரு கிராமத்தில் பிறந்த முருகேசன் என்ற இளைஞன் மிகச் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். அவர் தந்தை ஒரு விவசாயி. வீட்டின் பொருளாதார நிலை மிக மோசமாக இருந்ததால் பள்ளிக்குச் சென்றவுடன் மாலை நேரங்களில் அவர் மாடுகளை மேய்க்க செல்வார். பள்ளியில் இருந்தபோது நண்பர்கள் அவனை மாடு மேய்பவன் என கேலி செய்வார்கள். ஆனால் முருகேசன் அந்த கேலிகளை கவனிக்கவில்லை. அவருக்கு ஒரே ஒரு இலக்கு: நான் ஒரு நாள் அதிகாரியாக வர வேண்டும். மாடுகளை மேய்க்கும் போதும் அவரிடம் ஒரு புத்தகம் இருக்கும். அது பொதுத் தேர்வுகளுக்கான புத்தகம். அவர் மாட்டுத் தலையின் மேல் கையை வைத்தபடியே படித்துக் கொண்டிருப்பார். படிப்பு முடிந்ததும் பல வேலைகளை பார்த்தார். ஆனால் தனது கனவான யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக தினமும் காலை 4 மணி எழுந்து படிக்கத் தொடங்கினார். மதியம் வேலை, மாலை படிப்பு. அந்த உழைப்பின் பயனாக 3வது முயற்சியில் அவர் ஐஏஎஸ் தேர்வை தாண்டினார். இன்று அவர் ஒரு மாவட்ட கலெக்டர். அவரது அலுவலகம் வாசலில் ஒரு வாசகம்: நான் மாடு மேய்த்தவன்தான், ஆனால் கனவை மேய்க்கவும் தெரிந்தவன். சாதிக்க வேண்டும் என்ற வெறி மனதில் இருக்கக்கூடாது, இரத்தத்தில் இருக்க வேண்டும். நாம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் வெகுமானமாக மாற்றப்பட வேண்டும். இந்த கதையின் பின்விளக்கம்: கடின உழைப்புக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. நமக்கு யார் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கவலைப்பட வேண்டாம். கனவை நம்பி தொடர்ந்து உழைத்தால் அதனை நிச்சயம் அடையலாம். நம் பின்னணி முக்கியமில்லை, நம் முயற்சிதான் முக்கியம்.